गाइस वेलकम टू ஐமு கிச்சன். சூப்பரா நம்ம சாமை அரிசியில எப்படி பொங்கல் பண்ணலாம் பாத்துடலாமா? இந்த சாமை அரிசி நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. பொங்கல் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டே இன்கிரிடியன்ட். அதுக்கு அதே மாதிரி நான் சிறுபருப்பையும் ஊற வச்சுட்டேன். எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ குக்கர்ல தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிறுபருப்பு எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியில ஃபுல்லா வந்து எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய சாமை அரிசியை வந்து நம்ம இதுல சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே யாரும் சேர்த்துறாதீங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரிடே போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம வந்து மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுல ஒரு குட்டி விரல் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பீஸ் வந்து சேர்த்திருக்கேன். இது பாத்தீங்களா அரிசிலாம் நல்லா வெந்து வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபி பேரு சாமை அரிசி பால் பொங்கல். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா ஒண்ணு போல வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாம. நம்ம நல்லா கலரி விட்டோம்னா தான் வந்து இந்த பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கிரீமியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி கலரிட்டு இருக்கேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா சூப்பரா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். நான் தாளிப்பு வந்து நெய் போட்டு முந்திரி, கருவேப்பிலை, அப்புறம் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.